பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் ஏசாயா 32 ஏசாயா 32:18 என் ஜனங்கள் சமாதானத்தில் வாசல்கள் நிலத்தில் அமைதியான தங்கும் இடத்தில் குடியிருப்பார்கள். இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. என் ஜனங்கள் சமாதானத்தினால் நிலைத்திருக்கும் வாசஸ்தலங்கள் அமைதியான தங்கும் இடங்கள் குடியிருப்பார்கள். இந்த நாள் சொல்லப்பட்டிருக்க வசனங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த நாள் உங்களுக்கு இந்த நற்செய்தி எப்படின்னு கேட்டால், உங்கள் மனதில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு பிரச்சனையோடு இருக்கலாம், போராட்டத்தோடு இருக்கலாம். ஆண்டு இந்த நாள் வாக்குத்தத்தத்தை சொல்கிறாரு. என் ஜனங்கள் சமாதானத்தின் தாபரத்தில் வாசல்கள் அமைதியான இடங்கள் தங்கி குடியிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆண்டவர் நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வருது. அந்த பிரச்சனைகள்லாம் கஷ்டங்களுக்கெல்லாம் யார் இடத்துல நம்ம போகணும்? இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கேட்கணும். ஆண்டவரே, எங்களுக்கு போராட்டங்கள், எங்களுக்கு இருக்கிற வியாதிகள், எங்களுக்கு சமாதானம் இல்லை, எங்கள் மனதில் எப்போ பார்த்தாலும் போராட்டமாக இருக்குது, எங்கள் மனதில் ஏதாவது ஒரு திங்ஸ் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதோ ஒரு திங்ஸ் வந்துகிட்டே இருக்கா, ஏதாவது ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கா, ஆண்டவர் இடத்துல இந்த நாள் கேளுங்க. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு வசனம் சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே, சமாதானத்தின் தாபரத்தினால் என் ஜனங்கள் குடியிருப்பார்கள் சொல்லியிருக்கீங்களா அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு அந்த சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே போராட்டமாக இருக்குது, வேலையில் போராட்டமாக இருக்குது, வீட்டில் போராட்டமாக இருக்குது, சரீரத்தில் போராட்டமாக இருக்குது, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு சமாதானத்தின் ஆவி எங்களுக்கு தாருங்க, உம்மிடத்தில் நாங்கள் நம்பி வரோம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த நாள் கேட்குற ஒரு சகோதரன் சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நீங்கள் வரும்போது உங்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை தருவார். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வரும்போது உங்களுக்கு நிம்மதியை தருவார். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வரும்போது உங்களுக்கு விடுதலை தருவார். விடுதலை வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் இடத்துல கேட்கணும். ஆண்டவர் யாரு? இயேசு கிறிஸ்தானவர். இயேசு எல்லாத்துக்கும் தெரிஞ்சோம். இது இயேசு கிறிஸ்தானவர் இந்த உலகத்துக்கு மனிதனாக பிறந்து தாயின் மரியான் வயிற்றில் கற்பத்தெடுத்து அவர் தாய் பிறந்து அவர் என்ன பண்ண 30 வருஷமாக அவங்களோடு கூட இருந்து 3 வருஷம் ஆண்டவர் எல்லா ஜனங்களுக்காக சுவிசேஷத்தை அறிவித்தாருங்க. அவர் சமாதானத்தை நம்மளுக்கு கொடுத்தார். அதை இங்கே சொல்லப்பட்டிருக்குது. என் ஜனங்கள் சமாதானத்தின் வாசல்கள் தாபரத்தில் நிலைத்திருப்பார்கள், அவர் குடியிருப்பார்கள், அமைதியான இடத்தில் குடியிருப்பார்கள், அமைதியான இடத்தில் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்மளுக்கு அமைதியை தருவார், நம்ம மனதில் நிம்மதியை தருவார், நம்மளுக்கு சரீரத்தில் ஒரு விடுதலை தருவார், நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு விடுதலை தருவார். இந்த நாளில் நீங்கள் கேட்குற ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல உங்களுக்கு சமாதானம் இல்லையா, நிம்மதி இல்லையா, உங்களுக்கு போராட்டமாக இருக்கா, பிரச்சனையோடு இருக்கீங்களா, கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா, கர்த்தர் இந்த நாள் சொல்கிறாரு, ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்களும் வாலிப பசங்களும் ஆண்டவர் இடத்துல வாருங்க, உங்களுக்கு சமாதானத்தை கட்டளிடுவார், சந்தோஷத்தை கட்டுவார், சமாதானத்தின் தாபரத்தினால் குடியிருக்க பண்ணுவார். அப்படி குடியிருக்க ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கார். ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் இடத்துல கேட்கறது இல்லை, ஆண்டவர் இடத்துல நம்ம வரதில்லை, ஆண்டவர் இடத்துல நம்ம ஜெபிக்கிறது இல்லை. ஆண்டவரே, நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்களா ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை தாருங்க, சமாதானத்தை தாபரத்தில் நாங்கள் குடியிருக்கணும் ஆண்டவரே, எங்கள் லைஃப் அது மாதிரி என்ஜாய் பண்ண எங்களுக்கு ஒரு செய்யுங்க ஆண்டவரே, நாங்கள் உமக்கு உப்பு கொடுத்து நாங்கள் வாழ்கிறோம், எங்களோட வாழ்க்கையை எங்களோட வாழ்க்கையை நீங்கள் நடத்துங்க ஆண்டவர்னு சொல்லி ஆண்டவரத்தில் கேட்கணும். இந்த நாள் நீங்கள் கேட்காம இருந்தீங்கன்னா ஒவ்வொரு சகோதரன் ஒவ்வொரு சகோதரிகள் வாலிப பிள்ளைகள் வாலிப பசங்கள் இந்த நாள் உங்களுக்கு சமாதானம், உங்களோட காலேஜில் ப்ராப்ளம், உங்கள் தனிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படி இருக்க சமயத்தில் உங்களுக்கு சமாதானம் இல்லாமல் நீங்கள் இருக்கலாமா, நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் இந்த நாள் உங்களுக்கு சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம் வேணும்னா அவரிடத்துல வாங்க, அவர் உங்களுக்கு சமாதானத்தின் தாபரத்தில் குடியிருக்க, உட்கார, படிக்க, உங்களுக்கு கொண்டு போய் ஹாஸ்டலில் நிற்க வைக்க, இன்னும் அநேக வேலை உங்களுக்கு கிடைக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உதவி செய்யறதுக்கு யார் இடத்துல வரணும்? இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வரணும். நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் இடத்துல வாருங்க, உங்களுக்கு கர்த்தர் அற்புதங்கள் செய்வார். God bless you.